எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 32 சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் ஜஸ்ட் நம்மக்கிட்ட 18 டேஸ் தான் இருக்குது. செம்மையாக வந்து ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்குலேருந்து நெக்ஸ்ட்டு 50 டேஸ் நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி சூப்பராக வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 டேஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்களோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணி உங்களோட டயட்டு, உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது டே 1லேருந்து நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், டிப்ஸு, ஐடியாஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே, வீக்கெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். நல்லா ஃபேமிலி கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியில் போவீங்க, மூவிஸ் போவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சூப்பராக பண்ணுங்கள். ஸோ பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்களோட டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியுமா ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டில் நல்லா குக் பண்ணுவோம். ஸோ நிறையா குக் பண்ணும்போது நமக்கும் அந்த கிரேவிங்ஸ் வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டேஸில் பண்ண வெயிட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி டேவை பிளான் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு மண்டே வந்து ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட சூப்பராக நம்ம டயட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியாக இருங்க, சூப்பராக உங்களோட வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று சாட்டர்டே ரொட்டீன் வந்து என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஓட்ஸ் தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. என் பாப்பா கூட வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 2-3 வாய் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் சேர்த்து பண்ணி கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டால் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. ஒன்ஸ் ஓட்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று சென்னையில் மழை பெஞ்சது. அடிக்கிற வெயிலுக்கு அந்த மழை வந்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னோட 2 குட்டீஸும் வந்து சூப்பராக மழையில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் விளையாட்டும், நினைல ஆனால் சும்மா நம்ம டெரஸ்குள்ளே இருந்துட்டு சும்மா தண்ணியில் கை நீட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நேற்று கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நேற்று டேவே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடும்போது நமக்கு இதில் வந்து ஒரு 2 தோசை வந்து கிடைக்கும். ஸோ அது நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 an hour 15 minutes to 1/2 an hour வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்துடும். அப்புறமா தான் வந்து இது நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப வந்து ஈஸியாக நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 an hour நல்லா ஊற வச்சாச்சு. தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த ஓட்ஸ் கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு 2-3 பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம். தண்ணிலாம் பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ஓட்ஸ்லேயே வந்து நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா மாவு சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு.
சரியான பதமாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சூப்பரான இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட தாங்க உங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான ஓட்ஸ் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓட்ஸ் நம்ம ஒரே மாதிரியே நார்மலாக சோக் பண்ணி அதில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு எனக்கு வந்து மில்க் யூஸ்வலாகவே பிடிக்காது. நான் காஃபி டீ எடுத்துப்பேன், டைரக்ட் மில்க் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எடுத்துக்க மாட்டேன். அதனால வந்து சரி ஓட்ஸை நம்ம வேறு எந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது தான் வந்து இது. ஸோ ஓட்ஸில் ஆம்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன், இல்லை இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இது. நமக்கும் தோசை சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பச்சைப்பயிறு தோசை இல்லை ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் இருக்கும். ஓகேவா? 2 in 1 தான். ஸோ இப்போ வந்து தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சுற்றி. எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு அடியில் தீஞ்சிரும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நம்ம தோசை வந்து 2 தோசை வந்து கிடச்சிது நமக்கு எடுத்த அளவில். இங்கே பாருங்கள், நம்மளோட தோசை வந்துட்டு ரெடி, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் ஜூஸ் குடிக்கலாம், அதனால் பாதாமும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். சைடிஷ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூண்டு சட்னி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லாவே இருக்கும் காம்பினேஷனு. ஸோ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஓட்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி நான் இதுக்கு முன்னாடி பூண்டு சட்னி எடுத்துக்கிட்டதில் தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பூண்டு சட்னி அல்டிமேட்டாக இருக்குது காம்பினேஷனு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஓட்ஸ் தோசையும் பூண்டு சட்னி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நான் இந்த பூண்டு சட்னியோட ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணுறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சீக்கிரமே உங்க கூட அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் நான் சூப்பராக என்னோடய எம்மியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சூப்பராக சாப்பிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரியும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம கையில் எக்ஸாக்டாக 20 days தான் இருக்குது. அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி என்னோடய ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிடணும் அப்படின்றது மைண்டில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ கம்மிங் இந்த 20 days வந்து முடிஞ்சளவு என்னோடய வாக்கிங் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். டெய்லி 10,000 steps கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம நினச்ச வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கணும் அப்படின்னு வந்து மைண்டில் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ போய் என்னோடய வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். 49 ஸ்டெப்ஸு. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸுன்றதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். மேடம் என்ன
என்ன பண்ணுற? மழைனா போதுமே உனக்கு. போதும் உள்ள போலாம். ஆதி போதும் உள்ள போலாம் வாங்க. போதும் வா உள்ள போலாம். ஓய் வா உள்ள போலாம். ஏய் வா போலாம். போலாடா. வா போலாம். உள்ள போலாம் வா. அக்கா கூப்பிடு. அக்கா வா. ஏய் ஆதி அக்கா கூப்பிட சொன்னா நீ போயிட்ட. நல்ல ஏ போதும் போதும் வாங்க. சளி இருமல் ஃபீவர் வந்துடும். வா உள்ள போலாம். ஆதி போலாம். போதும் சொல்லாத வா போலாம் போங்க. என்ன சொன்னாரு? சரி உள்ள வேண்டாம். போது உள்ள போலாம். கோல்டு இருக்கு. கோல்டு பிடிச்சிருக்குல ஃபீவர் வந்துடும். சளி சரியானதா சாக்லேட் தரேன்னு சொன்னேன். சளி சரியானவனே இருமல் சரியானவனே தரேன்னு சொன்னேன். கரெக்டா? இல்லையே மழை பெய்யுது இல்லாம நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட, எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. உனக்கு ஃபீவர் சளி இருமல்லாம் சரியானதுக்கு அப்புறமா சாப்பிடலாம் தானே சொன்னேன். இன்னும் கொஞ்சம் சளி இருக்குல்ல, அது சரியாகட்டும். நான் உனக்கு எடுத்துறேன். ஃப்ரிட்ஜில் பத்திரமா இருக்கு. ஓகேவா? மேடம் குட்டி மேடம் வாங்க. போதும் வா போலாம். அக்காவை கூட்டிட்டு வா. அக்காவை கூப்பிட்டு போலாம். Go away, rain go away ஆவனா நம்ம உள்ள போலாம் வாங்க. Go inside. You both go inside. Go. I said go inside. Go. I know. Go. ஆதி உள்ள போ. ஆதி பாட்டு பாடி ஏமாத்தாத. போ. ரைம்ஸ் பாடினா விட்டுருவாங்கன்னு உள்ள போன்னு சொன்ன உடனே ரைம்ஸ் பாட ஆரம்பிக்கிறா. ஆதி உள்ள போ. போதும் உள்ள போ. அக்காவை கூட்டிட்டு போ. வேணாமா? ஃபீவர் வந்துடும். போல வா. அப்புறமா குளிக்கலாம். போ. மழையில நிக்கட்டும். ஒரு 3 o'clock குளிக்கலாம். என்னம்மா? Go away. Rain, go away. என்னாச்சு? போதும் ருத்ரா, சீரியஸா சொல்ற. போதும் போல போ. ஆதி நோ. போல போ. ஏய் என்ன பண்ற? ஆதி உள்ள போ. போ ஆதி. அக்கா போயிட்டா பாரு. போ. அந்த போயிட்டா பாரு அக்கா. போ போ. போது போ. உள்ள போ. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் தொக்கு வேர்க்கடலெலாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கு தனியாக குழம்பு கூட தேவைப்படாது. அப்படியே நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து கேர்டு வந்து எடுத்துக்கிட்டேன்.
கர்டுக்கும் அந்த கத்திரிக்காய் காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். வாங்கிட்டு அப்படியே அங்கேயே வந்து சுட சுட சப்பாத்தி ரோல், பன்னீர் சப்பாத்தி ரோல் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கி என்னோடய டின்னரு. 6:30 ஆகிடுச்சு. அதனால் ஆட்டோலேயே அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் வந்து கூடவே சேர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா. ஸோ டின்னர் வந்து ஆன் தி வேலையே முடிச்சாச்சு.